மாணவ மாணவியர் அனைவருக்கும் வணக்கம். 6ஆம் வகுப்பு அறிவியல் பருவம் 1 அளவீடுகள். இந்த பாடத்துல இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போறோம். வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். மதிப்பீடு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1வது ஒரு மரத்தின் சுற்றளவை அளவிட பயன்படுவது விடை அளவு நாடா. 2வது 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது விடை 700 சென்டிமீட்டர். 3வது அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர் விடை அளவீடு. 4வது சரியானதை தேர்ந்தெடு ஆப்ஷன் இ. 5வது அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும் விடை அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக. கோடிட்ட இடத்தை நிரப்புக. 1வது SI அலகு முறையில் நீளத்தின் அலகு விடை மீட்டர். 500 கிராம் = 0.5 கிலோகிராம். அடுத்து 3வது டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையில் உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால் அளவிடப்படுகிறது விடை கிலோமீட்டர். 4வது 1 மீட்டர் = 100 சென்டிமீட்டர். 5வது 5 கிலோமீட்டர் = 5000 மீட்டர். அடுத்து சரியா அல்லது தவறா என எழுதுக. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக. 1வது ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம் விடை சரி. அடுத்து 2வது ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும் விடை தவறு. 3வது 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர் ஆகும் விடை சரி. 4வது முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் நம்பகமான கருவி முறையாகும் விடை தவறு. 5வது SI அலகு முறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது விடை சரி. அடுத்து ஒப்புமையின் அடிப்படையில் நிரப்புக. சர்க்கரை பொது தராசு. எலுமிச்சை சாறு விடை அளவு ஜாடி. 2வது மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சில் முனையின் நீளம் விடை மில்லிமீட்டர். 3வது பால் பருமன். காய்கறிகள் எடை. அடுத்து பொறுத்துக. முன்னங்கையின் நீளம் விடை முழம். நீளத்தின் SI அலகு விடை மீட்டர். நானோ விடை 10⁻⁻9. காலத்தின் SI அலகு விடை வினாடி. கிலோ விடை 10⁻3. அடுத்து பின்வரும் அலகுகளை ஏறு வரிசையில் எழுதுக. ஃபர்ஸ்ட் 1 மில்லிமீட்டர், அதுக்கடுத்து 1 சென்டிமீட்டர், அதுக்கடுத்தது 1 மீட்டர், லாஸ்ட் 1 கிலோமீட்டர். அடுத்து ஓரிரு வார்த்தைகளில் விடை தருக. 1வது SI அலகு என்பதன் விரிவாக்கம் என்ன விடை பன்னாட்டு அலகு முறை இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். அடுத்து 2வது நிறையை அளவிட பயன்படும் ஒரு கருவியை கூறு விடை பொது தராசு. 3வது பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் கிலோகிராம். 4வது நிறையின் SI அலகு என்ன ஆன்சர் கிலோகிராம். அடுத்து ஒரு அளவீட்டில் இருக்கும் இரு பகுதிகள் யாவை எண் மதிப்பு மற்றும் அலகு. அடுத்து சுருக்கமாக விடையெளி. 1வது கொஸ்டின் அளவீடு வரையறு விடை பக்கம் எண் 2. பேஜ் நம்பர் 2ல தெரிந்த ஒரு அளவுடன் அதுல இருந்து அளவீடு எனப்படும் வரைக்கும் 1வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். 2வது கொஸ்டின் நிறை வரையறு விடை பக்கம் எண் 7. பேஜ் நம்பர் 7ல நிறை, அதுல நிறை என்பது அதுல இருந்து கிலோகிராம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. 2வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். அடுத்து 3வது கொஸ்டின் இரு இடங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 43.65 கிலோமீட்டர். இதன் மதிப்பை மீட்டரிலும் சென்டிமீட்டரிலும் மாற்றுக. இந்த கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர் ஸ்கிரீன்ல தெரியும், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 4வது கொஸ்டின் அளவுகோலை கொண்டு அளவிடும் போது துல்லியமான அளவீட்டை பெறுவதற்கு பின்பற்றப்படும் விதிமுறைகள் யாவை விடை பக்கம் எண் 6, 7. 6வது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அளவிடுதல் என்பது அதுல இருந்து இருக்க வேண்டும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து எப்போதும் பொருளை அதுல இருந்து கணக்கிடவும் செகண்ட் பாயிண்ட். அடுத்து அளவீட்டை சுழியில் இருந்து ஆரம்பிக்கவும் அது 3வது பாயிண்ட். அப்படி கீழே முழுமையான சென்டிமீட்டர் பிரிவுகளின் அதுல இருந்து கணக்கிடவும் இது வரைக்கும் 4வது பாயிண்ட். அடுத்த பக்கத்துல அளவுகளை அளவிடும் போது அதுல இருந்து தவிர்க்கலாம் வரைக்கும் 5வது பாயிண்ட். இந்த 5 பாயிண்ட்டுமே 4வது கொஸ்டினுக்கு உண்டான ஆன்சர். இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.